வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது கண்டாவில் சவாரி திடலுக்கு நிற்கிறோம். இன்றைக்கு தான் முதல் தடவையாக நான் அந்த சவாரி பார்க்க வந்திருக்கிறேன். உண்மையில் பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே ஏகப்பட்ட மக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. வண்டியில் சவாரி என்றால் இப்படித்தான்ன்றதை நான் இதில் பார்த்தேன். உண்மையில் இதில் ஒரு சில்லு கலண்டு போய் கூட ஒரு வண்டி நான் ஓடினதை பார்த்தேன். இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். இந்த காணொலியில் எல்லா விடயத்தையும் நாங்கள் உள்ளடக்கி இருக்கிறோம். இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காணொலியை ஃபுல்லாக பாருங்க. வாங்க பார்ப்போம். பாருங்க, இதுக்குள்ள எப்படி பின்னப்பட்டு வருதுன்னு இதானுங்க. எப்படி போகுதுன்றாங்க. அது ரெண்டு தான் போட்டி அஞ்சு சனத்துக்கு போகுது. இங்கே வந்துங்க போகுதாண்டு. இதில் வந்து பிரிஞ்சு ஒன்று முன்னே போயிட்டு அந்த அதுதான் முன்னே போகுது. பயப்படாம நிற்கிறாங்களே அதுக்குள்ள. நிறைய பேர் வந்து நிற்கி நம்ம வாட்டு வண்டியில் பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ காலமாக இந்த வண்டி சவாரியில் வந்து கலந்து வந்துருக்கீங்க? இங்கே என்ன பக்கம் பார்த்துருங்க. 17 வயசுலேருந்து நீங்கள் செய்கிறீங்களா? நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? உங்களோட வண்டியில் ஓடுதா அதில்? வேற மாடு ரெடியாகி நம்ம பாருங்கள். வண்டிகளை வந்து ஒழுங்குபடுத்தி ரெடியாகி கொண்டிருக்கிறேன். நம்பர் கூப்பிட்றேன். நாங்கள் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் அங்கே போயிடணும். என்னென்னா பாருங்கள் இப்படி திமிரிக்க வேண்டி நிற்கிறேன். சில ஓடிடுங்களை நினைக்கிறேன். எவ்வளோ காலமாக நீங்கள் இது வண்டி சார்ஜ் செய்கிறீங்க? 15 வருஷம். 15 வருஷமா? எங்கெங்கெல்லாம் பெற்றுருக்கீங்க? எந்தெந்த இடம்? யாழ்ப்பாணம். இதில் உங்களோட வண்டியில் ஓடி முதலாம் இடம் அப்படியே வந்து எந்த இடத்துல வந்து மண்ணால் வந்து என்ன பரிசு எடுத்துருக்கீங்க? எல்லாம் எடுத்துருக்குறீங்க. இதில் வந்து இப்போ இந்த இதில் வந்து மாட்டு வண்டியிலும் மாடும் கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம தரு மாட்டு வண்டியில் ஏதோ கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. முதலாவது பரிசு. ரெண்டாம் பரிசு மாட்டு கண்டு கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் வின் பண்ணுறது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்க. சரி அண்ணே. இப்போ மாடுகளாம் ரெடி பண்ணினோம். கயிறால் கட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டுருக்குறாங்க.
வாரீங்க? நாங்கள் ஒரு 10-12 வயதுலேருந்து வரோம். உங்களோட வண்டியில் ஓடுதா? எங்களை முதல் விட்டுனாங்க, இப்போ எல்லாம் மாடல் பிடிச்சி விடுறாங்க. என்னத்துக்கா? ஏன் இப்போ விட்டீங்க? அது தெரிஞ்ச இது, நாங்கள் சின்னலேருந்து பழகினாங்களே. இது ஒரு போட்டி தானே, விஷயம் தான். ஏன் உங்களோட வண்டியில் நீங்கள் விட்டதுக்கு காரணம் ஓடா? அது நாங்கள் மாடல் நிற்கிதுன்னு மலைக்க நாங்கள் விட அந்த கட்டையில் இதுதான் உங்களோட நாங்கள் முருகாண்டி. சரி, இதில் வந்து பாதுகாப்புகள் கூடியிருக்கு பாருங்க. உங்களோட வண்டியில் ஓடல இல்லையா? உங்களோட அனுபவத்தை சொல்லுவோம் ஐயா. என்ன இதை பார்த்தாங்கன்னா உங்களை எல்லாம் நினைப்பாங்க, என்னடா ஓடி நல்லா முதலாம் விட இல்லாமல் இப்போ விட்டுட்டீங்களா? கொடுக்குறாங்களே, பயப்படுறாங்க. ஐயா உங்களோட வண்டியிலும் ஓடுதா? என்ன ஃபெஸ்ட் எதுவும் அடிச்சுக்கிறீங்களா? ஃபெஸ்ட் அடிக்க போகலையா? ஏன் விடுறாங்க இல்லை, வண்டியில் விடுறாங்க இல்லையா? மாடு எங்கள் மாடு கொஞ்சம் ட்ரைனிங் காணாமல் இருக்குது. ட்ரைனிங் காணா இந்த இருக்கிறாங்களோ இதில் பக்கத்தில் வந்து போலீஸ் அதிகாரி, இராணுவ அதிகாரி, மாவட்ட செயலர் சகல நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம். இது ஏதோ ஒன்று வச்சிருக்கணும், என்னட்டு பார்ப்போம். கண்டுகள் பரிசாக இருக்குது. அடுத்த இதில் இருக்கிற கலப்பை, மாட்டுக்கு சாப்பாடு தீ போடுற இது, வண்டி இவ்வளவும் பரிசாக வச்சு வண்டியில் பார்க்குறதுக்கு, சவாரி பார்க்குறது பாருங்க இவ்வளோ க்ரௌட். இந்த பகுதியில் பாருங்க நிறைய மக்கள் வந்து பார்வைக்காக நிற்கணும்.
இதில் பாருங்கள் இவ்வளோ வேகம் வருதுன்னு சொல்லி வண்டில்கள் இதில் வந்து உண்மையில் முதலாம் இடம் ரெண்டாம் இடம்ன்றதை பெறுறதுக்காக இன்றைக்கு வந்து எவ்வளோ வேகம் வந்து கொண்டு பாருங்க. இதில் வந்து இன்றைக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்வைக்காக வந்திருக்கணும். கோயில் திருவிழாவுக்கு வரையின போயிட்டையும் இந்த இடத்துக்கு எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்கன்றதை பாருங்க. எங்கேருந்து வந்தீங்க? வெட்டாப்பிள்ளையா? மல்லாவிலேருந்து வந்தீங்களா? இது வண்டி சவாரி பார்க்குறதுக்கா? அவ்வளோ ஆர்வம் இருக்கா? உங்களோட விளையாட்டு தானா? இதில் வந்து உள்ள பிள்ளைகளும் வந்து நிற்கணும். அவ்வளோ மக்கள் வந்திருக்கணும் இந்த வண்டியில் சவாரி பார்க்குறதுக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. நான் தான் முதல் தடவை இந்த வண்டியில் சவாரியை வந்து காணொலியாக பதிவு செய்கிறது. இது வரைக்கும் நான் இப்படி இந்த வண்டியில் சவாரியை பதிவு செய்யலை. இதில் பார்க்குற விபத்து வந்து அடுத்த முதலாம் நிற்கிறார். அசோக் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். நாளை வருகின்ற பேட்டரி தயாரிப்பு வருகின்ற ஆர்மி அசோக் அவர்கள் எங்கிருந்தாலும் அவதானம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார். வடக்கு மாகாணத்திலே முதன்மை சவாரியாக போன்ற ஒரு சவாரியை ஐஸ்கிரீம் அவர்களுடைய 5ஆம் ஆண்டு ஞாபகார்த்தமாக நடாத்துவதற்கு வாய்ப்பு கிடைத்தமையிட்டு பெருமை அடைகின்றோம். கண்டாவளை மண்ணிலே கண்டாவளை கோணங்குளம் கற்பக விநாயகர் சவாரி தரவையில் எழுச்சிபூர்வமாக மாட்டு வண்டி சவாரி ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது அமரத்துவம் அடைந்த முருகர் விக்னேஸ்வரன் அவர்களுடையது. அவர் செல்லமாக ஐஸ்கிரீம் என்றும் அழைக்கப்படுவார். அவருடைய ஞாபகார்த்தமாக 5ஆம் ஆண்டு நிகழ்வாக அவருடைய குடும்பத்தினர் நடாத்தி கொண்டிருக்கின்ற பிரம்மாண்டமான சவாரி போட்டி என்றும் இல்லாத வகையில் இன்றைய நாள் 220 ஜோடி காளைகள் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றன. ஆரம்பிப்பாளராக இளையதம்பி தேவராஜா குட்டி அவர்கள் நிதானமாக அங்கே போட்டியை ஆரம்பித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்.
இந்த போட்டி தமிழர்களுடைய பண்பாடு, வீரம் என்பவற்றை, பாரம்பரியம் என்பவற்றை பறைசாற்றுவதாக இருக்கின்றது. பரிசுகள் 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான பரிசுகள் இன்றைக்கு வழங்கப்படுவதற்காக இங்கே ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. முதல் பரிசாக சவாரி வண்டிலே 5 பிரிவுக்கும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். அந்த வகையிலே அதெல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 2வது பரிசாக மாட்டுக்கண்டு, 3வது பரிசாக மாட்டு தீவனம் உண்ணுகின்ற தொட்டில், அடுத்தது கலப்பை நுகமும். இவ்வாறு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற மாட்டு வண்டி சவாரி போட்டியில் இப்பொழுது முதல் சுற்றிலே ஆனா பிரிவுக்கான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுதான் வந்து பரிசு பொருட்கள். அரையிறுதிப் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊனா பிரிவுக்கான அரையிறுதிப் போட்டி இதோ ஆரம்பமாகி காளைகள் 5 ஜோடி வந்து கொண்டிருக்கின்றன. ஆக்களுக்குள்ள பூந்துட்டேன். தயாரா தயவு செய்து நோய்படுத்துங்கள். ஆரம்பிப்பாளருக்கும் உங்களுடைய முழுமையாக வார வேகத்தை பாருங்க. வண்டிகள் எங்கே உங்களுடைய ஒரு முறை கரகோஷம் என்றுமில்லாத வகையில் மாவட்ட செயலாளர் இந்த மாட்டு வண்டி சவாரி போட்டியிலே கலந்து சிறப்பிப்பதை நினைவு கொள்ளும் முகமாக அவருக்கான நினைவு பரிசில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். முதல் தடவையாக மாட்டு வண்டி சவாரிக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி இப்போ நாங்கள் அறிஞ்சோம். உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். நீங்கள் வந்ததுலேருந்து உங்களுக்கு இந்த மாட்டு வண்டி சவாரி எப்படி? நிச்சயமாக இது எனது முதலாவது தடவை. இந்த தடவையிலே நிச்சயமாக நான் நினைத்ததை விட மிகவும் பிரம்மாண்டமான முறையிலே இங்கே பெருமளவான மக்கள் கூடியிருக்கின்றார்கள். அதற்கு அப்பால் இந்த மாட்டு வண்டி சவாரியை நடத்துபவர்கள், அதிலே பங்குபவர்கள் என மிகப்பெரிய அளவான ஆர்வலர்களும் இதோடு இணைந்தவர்களும் காணப்படுகின்றார்கள். மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாகவே இதை நாம் பார்க்கிறோம். இதில் வந்து இந்த மாட்டு வண்டி சவாரி செய்கின்றவர்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவரை ஒரு துணை பேரில் ஐஸ்கிரீம் என அழைக்கின்றார்கள். அவரை பற்றி தெரிஞ்ச ஒரு சில விஷயம். இந்த கிராம மக்கள் சொல்வதற்கு அடிப்படையில் மிகவும் பாரம்பரியமான ஒரு விவசாய கிராமத்திலே விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற ஒருவர். நிச்சயமாக அவர்களுடைய குடும்பத்தினர்கள் எல்லோருமே இவ்வாறாக இந்த மாட்டு வண்டி சவாரிகளை எங்களுடைய, அதாவது தமிழருடைய பாரம்பரிய ஒன்றான மாட்டு வண்டி சவாரிகளை நடத்துகின்றதிலே முன்னிலை வகிக்கின்ற ஒரு குடும்பம். அந்த வகையிலே இந்த நிகழ்விலே அவருடைய மகன் தந்தை நினைவாக இப்படியான ஒரு போட்டியை கடந்த 5 வருடங்களாக நடத்தி வருகின்ற மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விடயம். எங்களுடைய மரபுகளில் ஒன்றை தொடர்ச்சியாக பாதுகாத்து அதை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்கின்றார். அவருக்காக நிச்சயமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி. அதில் சீறி பாஞ்சு கொண்டிருக்கு பாருங்க புரியாது. உண்மையில் இப்படி ஒரு மாற்றம் இதுவரைக்கும் நான் இப்படி பார்த்ததே இல்லை.
இந்த இடத்துல இப்போ முடிவு நேரம் வந்துட்டு நினைக்கிறேன். இந்த மாட்டு வண்டியில் கொண்டு வராங்க பாருங்கள். சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லுங்க. எங்கேருந்து வந்தீங்க? மட்டியிலேருந்து வந்துருங்க. உங்களோட வண்டியில் ஓடுதா இல்லை உங்களோட யாருக்கும் தெரிஞ்சாங்க? முதலாவது பரிசு எடுப்பீங்களா? வண்டியிலோட போவீங்க, நம்பிக்கையோட இருக்கிறீங்க. இதுக்கு முதல்ல இங்கே எடுத்துருக்கிறீங்களா? எங்கே எடுத்துருக்கிறீங்க? தங்கப்பதக்கம் எடுத்தீங்களா? என்னன்னு சொன்னா உங்களை பெருமை செஞ்சேன். அப்பன் வண்டியில் இந்த முறை எடுக்க போதா பார்ப்போமா? சரி அண்ணே. ஆர்வமாக சில படிகள் கையை காட்டுறாங்க, சிரிக்கிறாங்க, பம்பல் அடிக்கிறாங்க. போலீஸ் பாதுகாப்பெல்லாம் விட்டுருக்குறாங்க. சும்மா துவசம் செய்து கொண்டு வருதா பாருங்க, எப்படி வருதாண்டு. உண்மையில் இப்படி மாட்டு வண்டி சவாரி நான் பார்த்ததே இல்லை. உழவு போகமாக நான் இதுவரைக்கும் நான் வந்ததில்லை. பாருங்க பாருங்க, அதுலேயும் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. எவ்வளோ வேகமாக வருதுன்னு சொல்லி இதுவரைக்கும் இப்படியான ஒரு மாட்டு சவாரியை நாங்கள் பார்க்கல. துவசம் செய்து கொண்டு வருது பாருங்க. கிளப்பி கொண்டு வருதா பாருங்க. வண்டியில் பார்க்க சவாரி பார்க்கறதுக்காக பாருங்க, லொரிகளுக்கு மேலெல்லாம் ஏறி நிற்கிறாங்க.
ஒரு கோயில் திருவிழாவுக்கு கூட இவ்வளவு மக்களை நான் பார்த்ததில்லை பெரிய அளவில். இந்த எங்களோட நார்மல் கோயில்களில் வந்து இவ்வளவு மக்கள் வந்ததே தெரியலை. ஆனால் அந்த வண்டில் சவாரி ஒன்றோட இவ்வளவு மக்கள் இங்கே வந்திருக்கணும்னு பாருங்கள். இது எல்லா மாவட்டத்திலேருந்து வந்திருக்கணும். மட்டக்களப்பு திருவண்ணாமலையை தவிர்ந்த எங்களோட தமிழ் பிரதேசங்களில் இருக்கிற வவுனியாவிலேருந்து வந்திருப்பாங்களோ தெரியல. மற்ற இடங்கள்லாம் வந்திருக்கணும். இங்கே யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மாவட்டம், மன்னார் மாவட்டத்திலேருந்து வந்திருப்பினோம் நினைக்கிறேன். கிளிநொச்சி மாவட்டம். எவ்வளோ வேகமாக வருதுன்னு பாருங்கள் இந்த மாட்டு வண்டியில். அங்கே சனத்துக்க போகுது. ஐயோ ஐயோ கடவுளே, அங்கே பாருங்க கடவுளே. பாரது வந்து தெரிவட்ட மாடுன்னு சொல்லினோம். இதை இப்போ அங்கே கொண்டு போயினோம் பாருங்க. உண்மையில் இப்படியான மாடுகளை வந்து தெருவில் கொண்டிருக்கணும் பாருங்க. ஓடுது இல்லை, 2 சோடி ஓடுதா? நீங்கள் கரவட்டிலேருந்து வந்தீங்களா? உங்களோடது எங்கேயும் நீங்கள் வின் பண்ணியிருக்கிறீங்களா? ஃபைனலுக்கு எடுபட்டுருக்கா உங்களோடது? எத்தனை வயசுல இருந்து நீங்கள் இது வண்டி சவாரி வச்சுக்கிறீங்க? 40 வயதுக்கு முந்தி தொழில் மாடுகளாக இருந்துச்சு. கொஞ்சம் மாசம் ஒழிக்கிட்டேன். இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு இப்போ 27. 40 வயசுல ஸ்டார்ட் பண்ணீங்க? அப்பா நச்சு பார்க்கல. என்ன நிறைய அனுபவங்கள் இருக்குவா? சரி ஐயா. இதுக்கு வரும் பாருங்க ஃபைனலில் வந்து எப்படி வருதுன்னு பாருங்க. பாருங்க எப்படி வருது. எவ்வளோ வேகமாக வருதுன்னு பாருங்கள். ஒன்று வந்து சரத்திர பக்கம் போகுது. ஏற்கனவே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஓடுறாங்க பார்க்க தெரியுது. வண்டியில் கிட்ட வந்துட்டு போல இடக்கு. எப்படி மறைக்கிறாங்களே. வந்து வாகனங்களில் ஏற்றிட்டாங்க கொண்டு போகிறதுக்கு. ரெண்டாவது நான் நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து எடுபடலை போல நடக்க முடிவுக்கு. சில லொரிகளில் ஏற்றினான். வண்டில்களையும் மாடுகளையும் சேர்த்து கட்டி விட்டுருக்கலாம்.